வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டே விருச்சிக ராசி எதிர்பார்த்து பல விஷயங்களில் ஏமாற்றங்கள், சங்கடங்கள், தொந்தரவுகள் இருக்கின்றன. அதுவே வருகின்ற 6வது மாதம் வரைக்கும் தொடர்வது போலத்தான் தெரிகிறது. ஏனென்றால் பண விஷயத்திலே நீங்கள் நினைத்தது போல் நடப்பதற்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றன. அதேபோல் குடும்பத்தில் பல சிக்கல்கள் வந்து தீரக்கூடிய அமைப்பு உண்டு. கண் சம்பந்தமான பிரச்சனை, பல் சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் கல்வியில் தொந்தரவு, குழந்தைகள் சம்பந்தமான தொந்தரவு, குழந்தைகள் சரியாக படிப்பதில்லையே, குழந்தைகள் சரியாக என்னை கவனிப்பதில்லையே என்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். தூக்கம் அதிகமாக வரும், தூக்கம் இருக்கும், தூக்கமும் வரும். அப்படித்தான் இந்த 2026 இருக்கிறது. ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள் அல்லது கடன் சம்பந்தமான கவலைகள் அல்லது வியாபாரத்தில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்பது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆட்கள் சம்பந்தமான பெரிய தொழிற்சாலை நடத்துபவர்களுக்கு ஆள்கள் சம்பந்தமான தொந்தரவு, கூட்டாளி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வது போன்றவற்றை எல்லாம் அனுபவிப்பார்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கரு களைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் நகை கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பண வரவு என்பது 2026 6வது மாதத்திற்கு மேல் ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் நினைத்தது போல் நடப்பது இந்த 2026இல் மிக மிக சிரமமாகத்தான் தெரிகிறது. ஆரோக்கியத்தில், உடல்நிலையில், தொழில் நிலையில், குழந்தைகள் நிலையில் எல்லா வகையிலுமே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளைத்தான் இந்த விருச்சிகத்திற்கு இந்த 2026ஆம் ஆண்டு தரப்போகிறது. ஆனாலும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்கிறது. என்னவென்றால் 2026 6வது மாதத்திற்கு மேல் விருச்சிக ராசிக்கு 9இல் குரு வருவார். எனவே ஏதேனும் ஒரு திருத்தல பயணம் செய்து, தீர்த்தஸ்தல யாத்திரை செய்து ஒரு வணங்கி வந்தால் ஒரு நன்மையான வாய்ப்புகளை கட்டாயம் பெற முடியும். அதிலும் குறிப்பாக திருச்செந்தூர் அல்லது ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை ஸ்தலங்களை தரிசனம் செய்வது மிக பெரும் வெற்றிகளை, அல்லது விஜயாபதி போன்ற ஸ்தலங்களை தரிசனம் செய்வது மிக பெரும் வெற்றிகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களை பொறுத்தவரை இப்பொழுது இந்த வருடம் ஒரு சொத்தை விற்று கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். அதே போல் கடன் குறையும் ஒழிய முழுமையாக தீர்வதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்களை பொறுத்தவரை புதிய செல்ஃபோன் வாங்குவதற்கோ அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு வண்டி மாற்றமோ அல்லது இடமாற்றமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9இலே குரு வரும் காலம் குருநாதரை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவது, குருநாதருக்கு பணிகள் செய்து அதன் மூலியமாக வெற்றிகளை தேடிக்கொள்வது மிக பெரும் வெற்றிகளை தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் என்பது சில கஷ்டங்களைத்தான் தருகிறது ஒழிய திருமணம் ஆவதற்குண்டான நிலைகளிலிருந்து தள்ளி தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் இருக்கிறது. 6வது மாதத்திற்கு மேல் ஓரளவுக்கு நன்மை இருக்கிறது. ஆனாலும் அதற்கான முழுமையான காலம் என்பது இங்கு வராமல் இருக்கிறது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு, சளியினால் அதிக தொந்தரவு, முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை, மூட்டு ஆப்ரேஷன் இதெல்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு, தோல் சம்பந்தமான தொந்தரவு இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு மாற்றம், இடமாற்றம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நண்பர்களே, +2வில் ஓரளவுக்கு நல்ல மார்க் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் நீங்கள் தேர்வில் அரசாங்க தேர்வு எழுதுபவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த வருடம் கம்மிதான். அரசாங்க தேர்விலே வெற்றி பெறுவதற்கு இந்த வருடம் வாய்ப்பு கம்மியாகத்தான் இருக்கிறது. ஏதேனும் உதாசீனம், மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்படுவது, அதனால் மனசு வேதனைப்படுவது இதெல்லாம் இந்த 2026 நீங்கள் சந்திப்பீர்கள். கவலைப்படாதீர்கள்.
அவற்றிற்கெல்லாம் ஒரு எளிய விஷயமாக, ஒரு எளிய பரிகாரமாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். பரிகாரம் என்றால் எல்லோரும் பயந்து கொள்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் என்பது எளிமையானதாகவும் மிக மிகச் சிறந்ததாகவும் இருக்கும். தாயார் இருந்தால் தினமும் தாயாரிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். அது மிக பெரும் வெற்றிகளை கட்டாயம் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். இல்லை என்றாலும் வியாழக்கிழமையிலே திருப்பதி ஏழுமலையானை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள். மாபெரும் வெற்றி கிடைக்கும். தான தர்மமாக நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய அனாதை இல்லங்களுக்கு உளுத்தம் பருப்பும் துவரம் பருப்பும் தானம் தருவது மிக பெரும் வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல் இந்த வாட்டர் பாட்டில் தானம், அதாவது இந்த வயதானவர்களுக்கு ஃப்ளாஸ்க் தானம் நீங்கள் செய்தால் மிக பெரும் வெற்றி. ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஃப்ளாஸ்க் தானம் செய்வது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் இந்த மாதிரி பிரச்சனை இந்த விருச்சிகத்துக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிகிறதுனால 2026 இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு மிகுந்த அற்புதமாக அருமையான ஒரு பதிகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்குங்க. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவி திரள் மலலை மூலவதிரும் அண்ணாமலை அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே. இந்த பதிகத்தை பாடுங்க. வருஷம் 2026 எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத்தனையும் தீர்ந்து வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நான் கூறிய இந்த பதிகங்களை பாடல்களை நீங்கள் பாடி இந்த 2026 ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும், இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான 9842737800 98 427 37 என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம். மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயில்கிறார்கள். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய 98 427 37 800 என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள். மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த சேனலிலே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும். நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம். நன்றி நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் 2026 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள்.